இப்ப மகாலட்சுமி அப்படின்னாலே ஐம்புலன்களை சரியாக ஆக்டிவேட் பண்ணினவங்கன்னு அர்த்தம். மகாலட்சுமினாலே யாரு? ஐம்புலன்களை சரியாக ஆக்டிவேட் பண்ணவங்கன்னு அர்த்தம். அதனாலதான் மகாலட்சுமியினுடைய மறு அம்சமாக பூமியில் தோன்றிய இளவரசியாக தோன்றிய மீனாட்சிக்கு கண்கள் பிரகாசமாக பேசப்படுவது, ஆண்டாளுடைய பார்வைக்கும் வார்த்தைக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததற்கான காரணம் எல்லாம் இதனுடைய அடிப்படையில் தான். அப்ப நம்ம நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த உலகத்துல பொருள் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னா நம்ம கண்கள் என்னைக்குமே எளிமையை பார்க்க கூடாது. கண்கள் என்னைக்குமே எதை பார்க்க கூடாது? எளிமையை பார்க்க கூடாது. எது தேவையோ அதை கண்ணால் பார்த்து நாம அது வேண்டும் 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 வேண்டும்னு கேட்டோம்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு அது முழுமையாக தரும். அப்போ தன்னுடைய தோற்றத்தில் அப்ப பாத்தீங்கன்னா இப்ப தங்கம் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம்னா தங்கத்தினுடைய முதல் வடிவமே வாசனை தான், அந்த துணி தான். சுக்கிரனுடைய எளிமையான வடிவம் என்னன்னா நல்ல துணி, நல்ல வாசனை, நல்ல சிரிப்பு, நல்ல உணவு. இது இன்னைக்கு எளிமையாவே கிடைக்குது இல்லையா? இதை நம்ம என்னைக்கு நம்ம உடல்ல மேன்மைப்படுத்தி அணுகிறோமோ அதற்கு அடுத்தபடியாகத்தான் என்ன வரும்னா நகையே வரும். இந்த மேன்மையில, இந்த பஞ்ச பூதங்களுடைய மேன்மையிலும் ஐம்புலன்கள்லையும் நமக்கு தடுமாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அப்பதான் நமக்கு என்ன ஆகுறதுன்னா நகை அடகுக்கு போறது. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? ஒரு மனிதன் ஆடையிலும் உடலிலும் கண்ணால் நல்ல விஷயத்தை பார்க்காத போதும் அவருக்கு அந்த பொருள் காரகத்துவம் எல்லாம் அவரை விட்டு அழிந்து விடும்னு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த குணம் யாருக்கு எப்போதுமே இருக்கும்னா தென்கிழக்கு அப்படின்னு எடுத்துக்கிற பகுதியில கழிவறை இருந்தாலோ கழிவுநீர் தொட்டி இருந்தாலோ கண்டிப்பா அந்த வீட்டோடைய பெண் கண்ணால் யாரையுமே பார்க்க விரும்ப மாட்டாள், யாரோடும் பேசவும் விரும்ப மாட்டாள். தன் முகத்தை பார்த்து அவளே வெறுக்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு அவளே ஆட்படுவாள், தன்னை மிகவும் எளிமைப்படுத்தி கொள்வாள். அந்த சூழல் வரும்பொழுது அங்க தேவையில்லாத பணப்பிரச்சனைகளை அந்த குடும்ப நபர்கள் அனைவருமே சந்தித்து கடனை உருவாக்கி அந்த பணப்பிரச்சனையை சமாளிக்க முடியாத விஷயத்திற்கு எது எல்லாம் பலமாக இருக்கிறதோ அதெல்லாம் அவங்களை விட்டு விலகிடும்.